نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. இன்னும் முகர்ரபீனாக இன்னும் ஆசிரியனாக அல்லாஹ் நாடி நமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு காமிலான சிலையை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதை கொண்டு நாம் அல்லாஹ் அறிந்து அடைந்து வாழக்கூடிய காலமெல்லாம் இன்ப வாழ்க்கையும் நம்முடைய மறைவுக்கு பின்னால் அல்லாஹ் அறிந்து அடைந்து கொள்ள பாக்கியமான அந்த ஞானத்தோட நாம் அல்லாஹ்விடம் போய் சேரும்போது பேரின்ப வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுக்க நாடி அல்லாஹ் நமக்கு ஒரு செயலை கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது படித்த கிதாபுகளுடைய சாராம்சம் பலரும் கேட்டதுதான். அதை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டித்தான் நாம் திரும்ப திரும்ப அதை படிச்சுட்டு இருக்கிறோம். 1400 வருஷமாக ஒரே குர்ஆன் ஒரே ஹதீஸ் அருமையான வாழ்க்கை முறையை பார்த்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனில் வரக்கூடிய நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுசரணை செய்யக்கூடிய வழிமுறைகளை நமக்கு போய்ச்சிக்கிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் வாழக்கூடிய காலம் இல்லாமல் எல்லாம் கல்லறில் கொடுக்கும் முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடிய பாக்கியமான இறை ஞானங்களை அடைவதற்காக எல்லாம் தர நமக்கு ஒரு செயல் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாமே நமக்கு வழங்கினதுதான், அறிந்ததுதான். இருந்தாலும் திரும்ப திரும்ப சொல்றதுனால நம்ம கல்விகளில் இன்னும் ஆணித்தரமாக நமக்கு பதியுது. நேற்றைய ஹதீஸ்ல நாம் ஒரு இறை ஞான போதனைகளுடைய பாக்கியத்தை சொன்னோம். மகான்களுடைய ஏகபத்தி தீர்ப்பது ரொம்ப அழகான செய்திகள். அல்லாஹ்வுடைய நியமத், அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய நியமத்தை பற்றி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பற்றி சொல்றாங்க. ரெண்டு நம்ம நிச்சயம் வழங்கணும். வழங்கி இருந்தாலும் நமக்கு போதுமான ஈடுபாடுகள் இல்லை. ஒரு மனிதன் பண்ணணும். அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு குறைவே இல்லை. நாம் பள்ளத்திலேருந்து இதுவரை அல்லாஹ்வுடைய நியமத்தை தான் வாழ்ந்துருக்கிறோம். கொள்ளானக்கூடிய மக்கள் அல்லாஹ்வை நிராகரித்த நிலையில் அல்லாஹ் நமக்கு முக்கியமாக ஒரு மூமினான அந்தஸ்தை கொடுத்தான். அவனுடைய நியமத். எவ்வளவு மக்கள் வாழ்க்கை ஆதாரமான பொருளாதாரத்துக்கு மேம்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய நிலையிலேயும் அல்லாஹ்வுடைய நியமத்தை கொடுத்து அவர்கள் அலங்கரிக்கப்படுகிறார்கள். வியாபாரத்திலே அவர்கள் இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டுதான் கிடைக்குது. வேலை அதுவும் அல்லாஹ்வுடைய நியமத் தான். நமக்கு இருக்கக்கூடிய அங்க அவயவங்களுடைய கராமத், கண்ணு, காது, மூக்கு, பார்வை எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத் தான். நம்ம செய்யக்கூடிய வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பயன்களும் அல்லாஹ்வுடைய நியமத் தான். மனைவி மக்கள் அல்லாஹ்வுடைய நியமத். நமக்கு பிடித்தமான மனைவியாக இருப்பதும் அல்லாஹ்வுடைய நியமத். நம்மள வாழக்கூடிய அனைத்து விதமான வசங்களும் நம்முடைய ஹிருதய துடிப்பு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எல்லாமே அல்லாஹ்வுடைய நியமத் தான். நியமத்துக்கு குறைவே கிடையாது. இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு தான் நடக்குது என்பது சந்தேகம் கிடையாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்த வீடு அவன் நியமத். நமக்கு அல்லாஹ் கொடுத்த பிள்ளைகள் அவனுடைய நியமத். பெற்றார்கள் அல்லாஹ்வுடைய நியமத். இந்த நியமத்திலே நாம் வாழக்கூடிய காலமெல்லாம் அதிலே நமக்கு கவலைகள், சிந்தனங்கள் நிரம்பித்தான் இருக்கும். நியமத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கான். இருந்தாலும் கல்வில அமைதி இல்லை, கல்வில சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் அவனுடைய ஏகபத்தி தீர்ப்பு. அல்லாஹ்வுடைய நியமத்தையே நாம் அனுபவிக்கலாம். காசுகள் நிறைய இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ், நிம்மதி இருக்காது.
வியாபாரம் மேலோங்கி நிற்கும், நிம்மதி இருக்காது. மனைவி மக்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பான் நியமத்தோட அடிப்படையில, எல்லாம் நிம்மதி இருக்காது. இது எல்லாமே நிம்மதியற்ற நிலையிலே இருக்கக்கூடிய நியமத்தை கொண்டு நமக்கு அமைதி கிடைக்காது. அதுக்கு உதாரணம் சொல்லி காமிக்கிறாங்க நிறைய. அல்லாஹ் தஆலாவுடைய நியமத்துக்குரிய பாக்கியம் அடைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றவர்களாக இருந்தால் அந்த நியமத்தை கொண்டு ரஹமத்தை அடையக்கூட ஆயிடுவார். ரஹமத்தை சொன்னா என்னங்க? மன நிம்மதி, சந்தோஷம், ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், இந்த நிலை மனிதனுக்கு ஏற்படும். நியமத்துகள் என்பது துணியால் வாழக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களும் நியமத்தான். அந்த நியமத்திலே அல்லாஹ் தஆலா ரஹமத் இல்லைன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் கவலை, சஞ்சலம், துன்பம், துயரத்திலேயே மூழ்கி கிடப்பான். நாம் எவ்வளவு பேரை பார்க்குறோம். எப்படிப்பா இருக்கிறீங்கன்னா, என்ன ஏதோ இருக்கிறேன் என்ற நிலையில அவர்களுடைய பதில் இருக்கு. யாருமே மன திருப்தியோட அல்லாஹ் நல்லா வச்சிருக்கலாம், எல்லாருடைய பிறகு நல்லா இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறான். என்ன காரணம் கிடைச்சுன்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. ரஹமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை என்ன? அதையும் மகான்கள் சொல்லலாம். வாழ்க்கையில அல்லாஹ் ரசூலும் எதை செய்ய சொன்னார்களோ செய்வதும், அல்லாஹ் ரசூலும் எதை விளக்க சொன்னார்களோ அதை விளக்குவதும், நியமித்தமாக நம்முடைய கடமையாக்கப்பட்ட தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் இதை பேணுதலாக செய்வதும், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதும், நப்சுடைய தீமைகளை நீங்கி மக்கள் மேல் இறக்கம் கொள்வதும், உதவி செய்வதும், தானம் தர்மம் செய்வதும், அவர்கள் குறைகளை போக்க முயற்சிப்பதும், அவர்கள் வேண்டிய உதவி செய்வதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக்கொள்ளும் தான். அல்லாஹ் எவ்வளவு பணங்காக இருந்தாலும் அவனுடைய ரஹமத்து இல்லைன்னு சொன்னா அவனுடைய கல்வில அமைதி இருக்காது. இந்த அளவுக்கு மனித வாழ்க்கையிலே நாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அமைதியற்ற வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய செயலை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை, எப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வை குறை சொல்லிக் கொள்ளக்கூடிய வாழ்க்கையை தான் பார்க்கணும். என்ன காரணம் கேட்டு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலையிலே அவங்களோட வாழ்க்கை இல்லை. ரஹமத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா என்னங்க? அல்லாஹ் ரசூலும் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ்வதை கொண்டும், எதை நாமிடம் விளக்க சொன்னார்களோ, எதை விலைக்கு வாழ சொன்னார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நமக்கு ரஹமத்தை கொண்டாகும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வாழ்க்கையிலே செஞ்சு காமிச்சிட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய பாக்கியம் என்னங்க? 40 வருஷத்துல அவங்களுக்கு நுபுவத் கிடைச்சிச்சு. 53வது வயசுல தொழுகை கிடைச்சிச்சு. 63வது வயசுல வெற்றி அடைந்தார். எவ்வளவு பெரிய சோதனைகள்! சோதனை பட்ட நிலையெல்லாம் அவர்கள் கவலைப்படாமல் இருந்தாங்களா? துன்பப்படாமல் இருந்தார்களா? எல்லாம் துன்பம் அடைந்தார்கள், கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ஆனாலும் அவர்கள் எதையுமே மனசுல வச்சுக்கல. அல்லாஹ் தஆலா என்ன செய்ய சொன்னாலும் செய்து கொண்டே இருந்தார். நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய போதனைக்காக, நம்முடைய ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி வேணுங்கிறதுக்காண்டி சல்லல்லாஹு அவர்கள் வாழ்ந்து காமித்தார். உயிருக்கு பயந்து எவ்வளவு மக்கள் வாழக்கூடிய காலத்துல பயப்படாமல் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்திருக்க வீரநடை போட்டார்கள். நமக்கு தெரியும், சத்திரங்கள் தெரியும். கவுல் மலை கொகையில எதிரிகள் மேலே இருக்கும்போது அபூபக்கர் நாயகம் அவர்கள் இருந்தார்கள் இல்லையா? அப்ப என்ன சொன்னாங்க? எல்லாம் என்னோடு இருக்கலாம் என்ற ஈமானுடைய அடிப்படையிலே அவர்கள் அமைதியா இருந்தார். அவர்கள் பயம் இருந்துச்சு, கவலை இருந்துச்சு, சஞ்சலம் இருந்துச்சு. இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு அவர்கள் அதை போக்கிக் கொண்டார். நமக்கு போதனை செய்கிறார். நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கும் நீங்கள் உட்பட்டு நடந்தால் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அல்லாஹ் ரசூலுக்கும் மாறு செய்யாமல் வாழ்ந்தால் நீங்கள் ரஹமத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எவ்வளவு காசு பணம் இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நியமத்துகள் எவ்வளவு இருந்தாலும், அல்லாஹ்வுடைய ரஹமத் நமக்கு வேணும்னு சொன்னா ஷரீஅத்துடைய வாழ்க்கை நமக்கு வேணும், அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் நமக்கு வேணும் என்பதாக நிரூபிச்சிருக்காங்க. அப்ப நமக்கு ரஹமத்து வேணும்னா என்ன செய்யணுங்க?
அல்லாவுடைய அல்லாஹ் ரசூலுடைய போதனைகள் படி நாம் நடக்கணும். அப்பதான் ரஹமத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நமக்கு செஞ்ச பெரிய பாக்கியம் என்னங்க? அல்லாவுடைய பெரிய பதில், அல்லாஹ் தாலா நமக்கு இறை ஞானத்தை கொடுத்துருக்கலாம். அந்த ஞானத்தை கொண்டு அடையக்கூடிய பாக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஹமத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை காட்டிலும் மேலானதான். அல்லாஹ் தாலா நமக்கு அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த உயர்ந்த ஞானத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய நியமத்துகள் கிடைக்கும் போது நம்ம கல்வியுள்ள கவலை வருவதற்கு வேலையே இல்லை. என்கிட்ட நம்ம பாடம் வழங்கி போச்சு. அந்த பாடத்துறை அடிப்படையிலே நம்மளுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்குது. எதுவரையிலும் நம்மை நாம் நஃபி செய்யவில்லையோ அதுவரையிலும் அல்லாஹ் தாலாவுடைய இருக்கிறது என்ற பாக்கியம் கிடைக்காது என்பதாக நமக்கு அல்லாஹ் தாலா நமக்கு போதனை செஞ்சுட்டு இருக்கான். செய்ய முடியுமா? இருக்கும். இதற்கு நாம் விளங்குனதை கொண்டு நம்ம வெற்றி அடைய முடியும்னா முடியாது. எந்த அளவுக்கு நாம் விளங்கணுமோ அந்த அளவுக்கு பயிற்சி செய்யும். அந்த பயிற்சி செய்வதை கொண்டுதான் வெற்றி கிடைக்கும் என்பதற்கு அவுளியாக்கள், நாதாக்கள், மகான்களுடைய புருஷ் நமக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை அடைவதை கொண்டு நம்ம கல்வியில் என்ன வருங்க? அமைதி, சந்தோஷம், நிம்மதி வரும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அவுளியாக்கள், நாதாக்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியா இருக்கு. அதனால்தான் அல்லாஹ் தாலா நமக்கு சேகை கொடுத்து நம்முடைய போதனை அருமநாட்டிய வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடியவர்களாக அவருடைய உடல், அவருடைய உள்ளம், அவருடைய ரூ, அவருடைய அணா எப்படி வாழ்ந்து காண்பித்தார்கள் என்று காண்பித்து போயிட்டான். நமக்கு தெரியாததுனால சேகமார்கள் அதை எசன்ஸாக எடுத்து நமக்கு போதிச்சுட்டே இருக்கலாம். அல்லா யாரு, அல்லா ரசூல்லா யாரு, நான் இதற்காக அல்லா நம்ம கொண்டு வந்தான், நான் பிறந்த நோக்கம் என்ன என்பதாக விளக்கி நம்ம விழிப்புணர்ச்சி உண்டாக்கலாம். அதெல்லாம் கொண்டு கல்வியில் என்ன வருங்க? அமைதி வரும், சந்தோஷம் வரும், நிம்மதி வரும். இது மேம்பட்டமான ஒரு உயர்வான நிலைப்பாடு. அல்லாவுக்கு அல்லா ரசூலுக்கும் மட்டுமே வழிபடுவதை கொண்டு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னங்க? அமைதி, சந்தோஷம், நிம்மதி. அதுக்காட்டு மேலான பாக்கியம் எப்போ நம்ம கிடைக்க சொன்னா, இறை ஞானத்தை அறிந்து நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக அல்லாஹ் கொண்டு வந்தான் என்பதை வழங்கி நாம் அதை செயல்படும் போது இன்னும் அதிகப்படியான அமைதி கிடைக்கும். மேம்பட்டமாக அல்லாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். இதெல்லாம் போதனையை கொண்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க மகான்கள். நம்ம செஞ்சாதான் வெற்றி பெற முடியும். கேட்பதை கொண்டு வெற்றி அடைய முடியாது. கேட்பது என்பது அறிவு தான். அறிவு ரெண்டு வகையான அறிவு இருக்கு. துனியாவோட அறிவு இருக்கு, ஆகரத்துடைய அறிவு இருக்கு. இந்த அறிவுகளில் பல பிரிவுகள் இருக்கு, நமக்கு தெரியும். அது இறைஞான பிரிவு என்பது உண்டு. அதை வழங்கத்துக்காக பாடுபட்டு இருக்கிறோம். அதை கேட்கிறோம், அறிகிறோம். கேட்கும் போது ஆனந்தம் அடைகிறோம். ஆனாலும் அதை செயல்படுத்தக்கூடிய விஷயத்திலே நாம் பலகீனமா இருக்கும். என்ன காரணம் கேட்டால் நம்ம துனியாவுடைய ஈடுபாடுகள் நினைச்சிருக்கு. துனியாவுடைய ஈடுபாடுகள் அதிகமாக நினைப்பதை கொண்டும் ஈடுபடுவதை கொண்டும் நான் கல்வியில தங்கி பிரிச்சு அல்லாஹ் ரசூலுடைய ஞானங்கள் உட்கார்வதற்கு இடமில்லாம இருக்கும் கல்வியில. அந்த அளவுக்கு துனியா நிறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம நல்லா தெரியும். தெரிந்திருந்தும் முடியாத நிலையில நம்ம பலகீனம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை விட்டு நீங்குவதற்காக வேண்டித்தான் அதான் போதனை 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 ஞாபகம் செஞ்சுட்டு இருக்காங்க சேகமார்கள். சேகமார்கள் போதனை செய்வதை கொண்டு அவருக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டா, அவருக்கு நான் எந்த இன்பத்தை அடைந்தார்களோ அந்த இன்பத்தை அனைத்து முறிவுகளுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் பாடுவார். பல மணி நேரங்கள், பல நாட்கள், பல வருஷங்கள் போதனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். எப்போ ஒரு போதனை மக்களுக்கு கல்வியில் உட்காருன்னு கேட்டு சொன்னா திரும்ப 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 சொல்வதை கொண்டுதான் உட்காரும். அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானங்களை நாம் அறியணுங்கிற ஆசை இருக்கு. அதை கேட்கிறோம், அதை விளங்குறோம், கேட்பதை கொண்டு இன்பம் அடைகிறோம். ஆனாலும் அதை பயிற்சி செய்து நிரந்தரமான இன்பத்தை அடையக்கூடிய நிலையிலே நம்முடைய முயற்சிகள் இல்லை என்பதுதான் முக்கியம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம், திணித்து கொண்டே இருக்கலாம். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய நோக்கம் நீங்க விளங்கணுங்கிறதுக்காக வேண்டியது, நாம் விளங்குவதற்காகத்தான். அது ஆர்வம் ஏற்படுவதற்காக வேண்டியதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க மகான்கள். இப்போ மகான்களுடைய தர்பாருக்கு செய்கிறோம், நாதாக்கள் தர்பார் செய்யணும், அவங்களுக்கு அகமத், அவங்களுடைய துவா, அவங்களோட கைதான் நம்மளே கிடைச்சிக்கிட்டு அதுக்குள்ள கல்வியில மாற்றங்கள் ஏற்படும்.
கடினமான கல்வி கூட ஏற்கவுள்ள கல்வா போயிடுது. அல்லாவை மறந்த கல்வி கூட அல்லாவுடைய ஞாபகம் வரக்கூடிய கல்வா போயிடுது. இதெல்லாம் வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகவே நாம் அல்லா ரசூலுடைய ஞானங்களை செய்வதை கொண்டு நிம்மத்துகளை அடைந்த நாம் அல்லா ரசூலுக்கு மட்டும் வழிபட்டவர்களாக ஆகுவதை கொண்டு நம்ம கல்வில அல்லாஹ் ரஹமத்தை பெற்றுக்கொள்ள ஆக முடியும் என்பது சந்தேகம் கிடையாது. அதே நேரத்தில் அல்லாவுடைய இறை ஞானங்களை அறிந்து அடைவதை கொண்டு நமக்கு ஈருலக வெற்றி, துன்யாவிலையும் வெற்றி, ஆகிரத்திலையும் வெற்றி, அல்லாஹ் அப்படிப்பட்ட வெற்றி நமக்கு அல்லாஹ் அருள் நாடிதான் அல்லாஹ் சேகுமார்களை கியாமத் வரை அனுப்பி கொண்டே இருப்பான். நபிமார்கள் இனிமே துன்யாவில் நபிமார்களுக்கு வேலை இல்லை. அருமைநாட்டு கடைசி நபி. ஆனால் அவருடைய பிரதிபலிப்பாக பிரதிநிதியாக சேகுமார்கள் கியாமத்திற்கு வந்துட்டே இருப்பாங்க, அப்போதும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த ஞானங்களை அறிந்து அடைந்து நான் துணியால் வாழக்கூடிய காரணம்லாம் இன்ப வாழ்க்கையும் அல்லாஹ் தாலாவுடைய சன்னிதானத்தில் உயர்ந்த மேலான வாழ்க்கையும் நல்ல ரசூல் கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கல்வி நாயன் சல்லல்லாஹு அவருடைய கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கருணை அவங்களுடைய நூறு, அல்லாவுடைய நூறு ரசூலுடைய நூறுன்னு பிரிச்சு பார்க்காம அல்லாவுடைய நூறு தான் ரசூலுடைய நூறு. அந்த அடிப்படையில எல்லோருமே கருணை உள்ளவர்கள். அவங்களோட கிருபையில தான் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு, எல்லோரோட வாழ்க்கையும் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா இன்சான்களாகிய நமக்கு இந்த இஸ்லாம் ஈமான்ங்கிற பெரிய பொக்கிஷத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பிச்சையா போட்டுக்கிறாங்க. அதுலேயும் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபாக்களுக்கு வேண்டினார்களோ விரும்பினார்களோ அந்த ஒரிஜினல் அந்த பாக்கியம் அந்த ஈமானை ஆஃப்ல இருக்கேன் அந்த எப்படி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்களோ அப்படி எப்படி பெற்றுக்கொண்டார்களோ அதை 1400 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் தஆலா நம் போன்றவர்களுக்கு நசீபாக்கியிருக்காருன்னா அது காமிலான சேர்த்தினால எல்லாம் தொடர்பு தான். கொண்டுதான் நிற்கிறார். அவர்களுடைய கிருபையில தான் நாம் வாழ்ந்துக்கிறோம். அப்போ ரசூலுல்லாஹ் விருப்பப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு அது ஒரே ஒரு தொடர்பு ஷேகுமார்களுடைய தொடர்பை நாம் கைப்பற்றுவோம். பெரிய விஷயம். உலகத்துல சாப்பிடுறோம், என்ன ட்ரெஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி, எந்த மாதிரி வீடு வாழ்றாங்களோ அந்த மாதிரி, எப்படி வாழ்க்கை ஒண்ணு மட்டும் அப்படி இந்த ஈமான் பெரிய விஷயம். நான் சொல்றது எப்படி நீங்களாம் பெற்றுக்கொள்றீங்கன்னு தெரியல. ஒண்ணுதான் நம்மளை எல்லா பக்கம் நெருங்குவதற்கு பற்றி பிடிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. சஹாபாக்களோட உள்ளத்திலிருந்து தாபியின் உள்ளங்கள் தபா தாபியின் இமாம்கள் உள்ளம் அப்படியே வந்து நமக்கு எவ்வளவு பாதுகாக்கப்பட்ட நிலையில வந்துருக்கு. கிதாப் இருக்குமால இன்னைக்கு 3 சொல்லி போட்டு ஒரு புள்ளி வைக்கிறேன், நாளைக்கு 2 சொல்லி போட்டு அர்த்தத்தை மாத்தி விட்டுரும். அப்படிதான் இப்ப நடந்துகிட்டு. இப்ப இந்தியாவில நிறைய விஷயங்கள் திமுக உள்ள நுழைச்சு என்ன அவங்களுடைய வேதத்துல கைய வச்சு அதுக்கு வந்து இந்த ஜமானுக்கு தகுந்தா போல மாற்றி வந்து சொல்லும் பொழுது பிராமணர்கள்லாம் இது பண்றாங்க. அப்படி ஒருல மாத்தி அந்த மாதிரி எல்லாம் வந்து டேஞ்சர்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அரசியல் சொல்றேன். இப்ப இங்க வந்துக்குது நம்ம இஸ்லாத்திலேயே திருத்தி எழுதுறது மாற்றி எழுதுறது, இதுக்கு இன்னது போட்டா இந்த செல்லும் பொருட்கள் யூதர்கள் மூலியமாக இஸ்லாத்துக்கு எதிராக உள்ளவர்கள் பகமையை ஒரு நட்புத்துவம் செஞ்சு ஒரு டிராமா போட்டு ஏன்னா வீடியோ மூலியமாகவும் யூடியூப் மூலியமாகவும் தீன் அழிஞ்சு. அப்ப எப்படி நம்மள பாதுகாக்கிறான்னு குர்ஆன் ஹதீஸ் எல்லாத்தையும் ஒரே எசன்ஸ், அதுதான் நம்மளுடைய தாலீம். நான் சொல்றது விளங்குதா? இந்த தாலீம் இருக்குல்ல, இது குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட இருக்கு.
இதுல எப்ப நீங்க கேட்டாலும் ஆன் த ஸ்பாட் நமக்கு சொல்ல தெரியாது கூட நம்மளுடைய சில்சிலாவோட ஆலிம்கள் விளக்கமா ஆதாரத்தோட குர்ஆன் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னதெல்லாம் காட்டிடுவாங்க. நமக்கு குர்ஆன் குர்ஆன் பிரகாரம் ஓதி அதை அமல் செய்யணுமா, ஹதீஸ விளங்குமா, ஹதீஸ வளர்க்கணுமா, விளங்க முடியாத அளவுக்கு ஆபத்துக்கள் நிறைய இருக்குது. கரெக்டா? எத்தனை வியாக்கியானங்கள். ருஷிதின்னு ஒரு குரூப், இந்த குரூப், அந்த குரூப், இந்த குரூப், எங்க போவீங்க? செதறப்பட்ட நிலையில பாதுகாத்திருக்கும். பார்த்தா என்ன இவரெல்லாம் குர்ஆன் ஓத மாட்டேங்கிறாங்க, குர்ஆன் வளர்க்க மாட்டேங்கிறாங்க, என்ன என்னமோ இஸ்திக்பாரா, இது போதுமா, இதை வச்சு வாழ்க்கை என்ன வேணுங்கப்பா? நீங்க மட்டும் குர்ஆனை விளங்கிட்டு அமல் செஞ்சு ரொம்ப அல்லாஹ்வை நெருங்கிட்டீங்களா? கேளுங்க. சண்டே தானே போட்டுருக்கீங்க. இந்த குரூப் அந்த குரூப் அந்த குரூப் இந்த குரூப் சண்டே தானே போட்டுருக்கு. நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா குர்ஆனுடைய எப்படி சொல்றது, குர்ஆனுடைய எசன்ஸ், குர்ஆன் வந்து நமக்கு என்ன சொல்லுது, அல்லாஹ் தான் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் தான் சொல்றான் நமக்கு, இப்படி செய், இப்படி செய்யாத, இதான் எனக்கு பிடிக்கும், இது வந்தாதான் எனக்கு பிடிக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதான் சொல்றாங்க. இது ரெண்டையும் விளங்கியா நம்ம செய்ய முடியுது. எல்லாத்துக்கும் அடிச்சுக்கணும். ஆட்டவா ஆட்டாமா, நெஞ்சில வைக்க வேணாமா, எங்க வேணா வச்சுக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. என்ன அல்லாஹ் கிடைச்சானாது பெருசு. என்னவா நீ அல்லாஹ் போய் தண்ணீர் கட்டி நெஞ்சுக்கு மேலான கேட்டோடு கட்டு, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உனக்கு தக்வா வந்துட்டா அதுல பேச்சு ஃபைனல் என்ன அல்லாஹ்வுடைய இறைநேசம். அதுக்கு இப்படி போனா அப்படி போனா நமக்கு அல்லாஹ் தஆலா வழி காட்டிட்டாங்க. சரி சொல்லுவாங்க 120 இஸ்திக்பார் ஓதுது. நாம என்ன நினைச்சிருக்கோம், இந்த ஓதி என்ன ஆக போகுது, எதை ஓதி என்ன ஆக போகுதா, இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் தெரிஞ்சாங்களா சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றது ரொம்ப சீரியஸான மேட்டர். இது செலவாத்து இருக்கு, இந்த செலவாத்து ஓது எங்களுக்கு தெரியாதா? இப்ராஹிம் ஓதுங்க, லா இலாஹ இல்ல அந்த ஓதுங்க, எல்லாம் தான் யூடியூப்ல வருது. அதெல்லாம் ஓதி வரமாட்டீங்கன்னா நான் அதெல்லாம் வந்து தர்க்கம் பண்ணல. நம்மளுடைய ஷேக் கிடைச்சது இருக்குல்ல, நீங்க தேடுனது அல்ல, அல்லாஹ் தஆலா பூர்வீகத்துல நமக்கு இந்த ஷேக் எழுதியிருக்கான். அந்த பாக்கியம் நமக்கு அல்லாஹ் பிரத்யேகமா தேர்ந்தெடுத்து கொடுத்த பாக்கியம். நம்ம மனைவி அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான், நமக்கு புள்ளி அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான், நம்மளோட வாப்பாவை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்தான். நீங்க எந்த ஊர்ல வாழ்வீங்க, எந்த ஊர்ல சம்பாதிப்பீங்க, எந்த ஊர்ல மூத்தாவீங்க, எந்த ஊர்ல பிறப்பீங்க, இதெல்லாம் ஏற்க முடியாது. அதே போல நமக்கு ஒரு ஈமான் கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த ஈமானை ஷேக் மூலமா கிடைக்கிறது. இதை நாம் அமல் செஞ்சு பெறுவதற்கு முதல்ல பொக்கிஷன் வழங்குறதே பெரிய விஷயம். எது ஷேக் மூலமா கிடைக்கக்கூடிய இந்த இஜாசத்துக்கு இஸ்திக்பார், இது பெரிய பொக்கிஷம். ஒரு தடவை இஸ்திக்பார் ஷேக் நாயகம் கொடுத்தது விளங்கி உணர்ந்து செஞ்சு பாருங்க, உங்களுடைய பாவங்கள் எப்படி கழியுதுன்னு தெரியும். இந்த லாயிலா சொல்லுங்க, இந்த லாயிலா சொல்லுங்கன்னு வேற ஒருத்தவங்க சொல்றதுக்கும் மலைக்கு மடுவு யாரு லாயிலா சொல்லக்கூடாது சொன்னா எல்லாரும் சொல்லணும், எல்லாருக்கும் தெரியுமே. ஷேக் மூலியமா கிடைக்கக்கூடியது பிரத்யேகமா இருக்குது. அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் கேள்விப்பட்டா நான் எங்க கரெக்டா தெரியல, அலீஃப்னு சொல்றதுக்கும் குர்ஆன்ல உள்ள அலீஃப்னு சொல்றதுக்கும் ஷேக் சொல்லி கொடுத்த அலீஃப்னு சொல்றதுக்கும் மலைக்கு மடுக்குள்ள கேட்கணும். எப்படி விளங்குறீங்கன்னு தெரியல. சார் எடுத்து அலீஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப், இதுக்கு இதான் அர்த்தம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வாங்குறது அதுவும் பொதுவாக தஃசீர்லயோ அல்லது பள்ளிவாசல்லையோ அலீஃப் அதுக்கு அதே அர்த்தம் தான் சொல்றாங்க. ஸாலிகல் கிதாப்னா அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. அதுக்கு மலைக்கு மடுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ஏன் அந்த நாவு வேற, திருநாவு வேற. ஷேகுடைய நாவுல ஹக்கு இருக்குது. ஷேக் யாரை கொண்டிருக்கிறார்கள், எந்த உணர்வுல இருக்கிறார்களோ
அந்த திருநாவுல இருந்து வந்ததுக்கு அந்த லா இலாஹ இல்லல்லாஹும் அது அலிஃப் லாம் மீம் எந்த வார்த்தையா இருந்தாலும் சரி அதுக்கு சரியான வெயிட் இருக்கு. அப்படிதான் ஷேக முதல்ல விளங்குது. நமக்கு ஷேகு தான் உலகம், நமக்கு ஷேகு தான் நமக்கு சொர்க்கம், நமக்கு ஷேகு தான் எல்லாமே. ஷேக விட்டா இன்னொன்னு கிடையாது. அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் ஷேக கொடுத்துருக்கீங்களா? எல்லாருக்கும் ஷேக கொடுத்துருக்கு. அப்படி அவனை தப்பா வழங்கி கூடாது. ஷேகை பெற்றவர்கள் நாம் எலிஜிபிள் கிடையாது, தகுதி கிடையாது. தகுதி இல்லாத ஆரம்பிக்கும், தகுதி இல்லாத எந்த ஒரு தகுதியும் இல்லாத நிலையில அல்லாஹ் தஆலா என்னை தேர்ந்தெடுத்து அமைச்சு கொடுத்தானே அப்படின்னு சொல்லும் போது என்ன தகுதி இருக்கு? யாருக்காவது தகுதி இருக்குதா? யாருக்காவது குத்துபாருக்கு தகுதி இருக்குதா? கேளுங்க, எல்லாத்தையும் பெரிய பெரிய அவுளியா இருக்கு என்ன தகுதி பெற்றீங்கன்னா ஒரு தகுதி இல்லை. தகுதி இல்லை என்ன அர்த்தம்? கிடையாது, அப்பா கிடையாது, சிபத்து கிடையாது, ஒண்ணு கிடையாது. எல்லாமே சொன்னாதான் தகுதியே தகுதி இல்லாத தகுதி. நாம எப்படி ஆயின்னு அல்லாஹ் மின்னக்க ரசூல் மின்னக்க ஷேக மின்னக்க யாரு? நம்ம எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுடைய பாதனையா இருக்கிறதுக்கு கூட தகுதி கிடையாது. இப்படி ஃபீல் பண்ணணும். ஷேக்கு தெரியாதா யாரு உண்மையா முடியுது? தாலீம் விளங்குற ஒரு பேர் உண்மையான முடியுது இல்ல, தாலீம் விளங்கியேன்னு கவலைப்படுறாங்க, அவர்தான் உண்மையான முடியும். சில பேர் இருக்காங்க ரொம்ப ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட எல்லாம் விளங்குவாங்க, நிறைய நிறைய கிதாப் அது மதீனால எல்லாம் தெரியும். அவங்க சொல்லும் எல்லா கிதாபாதான் தெரியும், ஆனா உள்ள உட்காராது. 100 வருஷம் நீங்க ஓதிட்டா கூட வரக்கூடிய விஷயம் அது வார்த்தைகள் கிடையாது, அது கதவு திறக்கிற விஷயம். கதவு திறந்த என்ன தெரியும்? காட்சிகள் தெரியும். கதவு திறந்த என்ன தெரியும்? காட்சிகள் தெரியும். கதவு திறக்காத வரைக்கும் என்ன தெரியும்? கதவு மட்டும் நான் என்னத்துக்கு ரிலேட் பண்றேன்னு தெரியும். திறந்துட்டீங்கன்னா தெரியும், எல்லாமே தெரியும். நமக்கு தடையா இருக்குது யாரு? இந்த கதவு. கதவுனா என்ன அர்த்தம்? ஏற்கனவே நான் 50 வருஷம் மதீனால படிச்சேன், எனக்கு அரபு கிராமர் எல்லாம் அத்துப்படி. இந்த அத்துப்படி தான் நம்மளுக்கு கதவு, நம்மளுக்கு போட்ட தரை. ஷேகிட்ட வந்தா ஷேகு நம்ம அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க, மதீனா தெரியாது, அஸ்ஹர் தெரியாது. யாரும் குறிப்பிட்டு அஸ்ஹருக்கு போனவங்களா இருக்காங்க, யாரும் குறிப்பிட்டு சொல்ல. நான் சும்மா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு சொல்ல யாருக்கு போதி இருக்கலாம். படிச்சு குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, லைஃபே டெடிகேட் பண்ணி இக்கியா உலுமில படிச்சு குடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. கோவம்னா என்ன, கோவம் எங்க இருந்து வருது, கல்புனா என்ன, அப்படியே பிரிச்சு 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 வழங்குறதுலாம் இருக்குது. இருந்தோம் அல்லாஹ் கிடைச்சாங்க, அல்லாஹ் கிடைக்கிறதுக்கு ஷேக்கு அலிஃபே கூட தெரிய தேவையில்லை. அடிக்கடி சொல்லியிருக்கேன், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இல்மு கடல், இல்முல் பஹர் அவங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நமக்கு குரானம் மனப்பாடம் பண்ணி தான் பார்த்துருக்கோம். ஹாஃபிஸுல் குரான், ஹாஃபிஸுல் குரானிலேயே அதுல தர்ஜுமாயத்திற்கு அத்தனைக்கு ஹாஃபிஸ். ஆத்தா கிதாபு உலகத்துல யாருமே பிடிக்க முடியாது. அந்த கிதாபையே முழுமையா மனனம் செய்து அப்படியே எல்லா மெமரியும் உள்ள வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்டவங்க தெரியாத விஷயமே கிடையாது, ஹதீஸ் தெரியாத விஷயமே கிடையாது, குரான் தெரியாத விஷயமே கிடையாது. எல்லாம் பகர் கடல். அவங்களுடைய ஷேக்கு ஒண்ணுமே உலக பார்வைக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியும். இவங்களுக்கு எப்பதான் வந்து எது வருது, இந்த மசாயில் எழுதும்போது சிக்கல் வருதோ ஷேகுடைய தர்பார்ல போய் அப்படி உட்கார்ந்துருப்பாங்க.
ஷேக் வந்து என்ன பிரச்சனை சொல்லு, இதுவா அப்படின்லாம் யோசனை பண்ணி ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. இயாவது 4 வார்த்தை நம்ம பேசுறோம், ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. பாவம் உட்காந்துருப்பாங்க. சர்க்கார் சபையில உட்காந்து கிளம்பிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு பூரா கடல் போல நல்லா விளக்கம். ஷேகுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கி. இந்த உதாரணம் பத்தாதா நமக்கு? ஷேக் தாலீம் செஞ்சு மண்டையில ஏறணுமா, அல்லது அசர்ல போய் தான் மண்டையில ஏறுமா, அல்லது யாரையும் குறை சொல்ற மாதிரியே தெரியுது. எனக்கே ஃபீல் ஆகும். பாக்கி சரியாகிடும். நல்ல வேலை யாரும் ஓதுன ஃபைசுல் அன்வாரு, ஃபைசுல் அசனாத்து, அந்த மாதிரி உட்கார்றதுதான் உட்காரோம், ஒட்டுறதுதான் ஒட்டும். நமக்கு சேகத்தை இருந்தாவே அல்லாவே கிடைச்சிருவோம். உங்களுக்கு ஃபைனலா என்ன ஆகணும்? பணக்காரன் ஆகணும். அதுக்கு தானே சிங்கப்பூர் வந்திருக்கோம். என்னங்களா ஹராம் செய்யக்கூடாது, ஹலாலான முறையில பணம் சேர்க்கணும், அவ்வளவுதானே. நீங்க துபாய்க்கு போங்க, அமெரிக்கா போங்க, ஊர்லயே இருங்க, காசு சேரணுமா? அதுதான் இப்ப ஃபைனல். காசுன்னா சொல்றது என்ன? அல்லாவுடைய நெருக்கம். அதுக்கு இப்படித்தான் போகணும், பாக்கியசாலியால வழியா தான் போகணும், ஃபைசல் அன்வார் வழியா போகணும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அல்லாஹ் நமக்கு ஷார்ட் கட் கொடுத்தான். என்ன ஷார்ட் கட்டு? ஒண்ணுமே தெரியலங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஒண்ணுமே தெரியலங்கிறதுல தெளிவாயிடு. போட வேண்டியதெல்லாம் அல்லாஹ் போட்டுருவான், போட்டுருவாங்க. நீ நிறைஞ்ச குடமா இருப்ப. என்ன நிறைஞ்சிருப்ப, ஆனா நிறையாம இருப்ப. நிறைய என்ன தெரியுதா? அது திமிரு, ஆகம்பாவம் எதுவுமே இருக்காது. ஏன்? இது எதுவுமே என்னுடைய ஸ்டாக் இல்லைன்னு வழங்கிட்டுல நிறைய விஷயங்கள் தெரியுங்களா? இது உங்களுக்கு தான் கேட்டா என்ன சொல்லுவீங்க? கம்ப்ளீட்டா அல்லாவுடையது அல்லது கம்ப்ளீட்டா ஷேகுடையது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதுல ஒரு நுணுக்கம் இருக்குது. எனக்கு தெரியும், இப்ப சர்க்கார் சொல்லி கொடுத்த பிறகு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சில முயல்களுக்கு அது வைக்கும். எது எது? சத்தமா சொல்லுங்க. கிபுரு வைக்கும். இவ்வளவு நாள தெரியாம இருந்து ஷேக் சொல்லி கொடுத்தாங்கன்னு கிபுரு வச்சிடும். அடுத்த செகண்டு என்ன விளங்குனுங்கிறது மறந்து போயிடும். சுவிட்ச் எங்க இருக்குது? ஷேக்கிட்ட இருக்கு சுவிட்ச். நீங்க 3 வருஷமா 4 வருஷமா விளங்காத ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். ஷேக் சொல்லிட்டாங்க, விளங்கி போச்சு, இப்ப எல்லாரையும் ஒரு ஒரு ஆட்டலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த அகம்பாவம் வரும் பொழுது ஷேக் ஒரு சுவிட்ச் ஒண்ணு போடுவாங்க. என்ன விளங்காம இருந்துச்சு, இப்ப என்ன விளங்குச்சு, இப்ப என்ன மறந்து போச்சுன்னு விளங்கிறது. விளங்குதா? அந்த அளவுக்கு சுவிட்ச் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கயிறு கட்டி வச்சிருக்கிறது தான். கயிறு கட்டி விடுவாங்க, போயிட்டே இருக்கீங்கன்னு. ரொம்ப ஆட்டம் போட்டா ஒரு இழுப்பு இழுத்தா என்ன ஆயிடும்? வந்து தொப்பு நீங்க விழுந்துருவோம். அந்த மாதிரிலாம் நடக்கும். ஷேகுமார்கள் நமக்கு வந்து டேஞ்சர் கிடையாது, நம்மளை பாதுகாக்கிறாங்க. திமிர் பிடிச்சி அலைஞ்சின்னா என்ன ஆகுறது? அதனால ஷேகிட்ட முதல்ல விளங்கிக்க வேண்டியது என்ன? விளங்கிறோம் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. ஜாத்தி, சிப்பத்து, ஆஃபால், ஆசாரு, எல்மு, அது இது எதுவுமே இல்லை. விளங்கின பிறகு இன்னும் அதிகமா இன்னும் விளங்கல, ஒண்ணுமே இல்லைங்கிறது அதிகமா விளங்கிட்டோம்னா என்ன? அல்லாவுடைய நல்லடியாராக ஷேகுமார்கள் இருக்காங்க, அவங்க கூட நம்மளும் சொல்லு. இதுதான் பெரிய 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 பக்கம். இதுல சர்க்கார் சொன்ன வந்த செய்தியை ஒண்ணு வந்துச்சு இடையில, இந்த பேச்சா வந்தது இப்படி போயிடுச்சு. சர்க்கார் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் விளங்குது நமக்கு, இர்ஃபான் சம்பந்தப்பட்ட சர்க்கார் சொல்றதா விளங்குது, சர்க்கார் சொன்னது அப்ப. ஆனா அதுல முயற்சி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கும்னு வருத்தமா சொன்னாங்க. ஆனா துனியாவில மட்டும் ஏன் பின்தங்கிய நிலையில இருக்க மாட்டேங்கிறோம் சொல்லுங்க? அது மட்டும் தெளிவா தெரியுது. அவர் விடுவாயிட்டாரு, இவர் கார் வாங்கிட்டாரு, நாமளும் வாங்கணுங்கிற விஷயத்துல என்ன, இன்னைக்கு இல்லாக்கிட்டே நாளைக்கு ஆயிடணுங்கிற விஷயத்துல விடாப்பிடியா செய்யறீங்கல்ல. இந்த விடாப்பிடித்தனம் நம்மள்கிட்ட இந்த ஷேகுமார்கள் கொடுத்த பொக்கிஷத்துல நம்ம அந்த விடாப்பிடித்தனம் இல்லை. அதுதான் நம்மளுடைய வீக்னஸ். இந்த துணியால இருக்கும்போதா, இந்த துணியால ஒரு வேறு விஷயம் அது சொல்லிக்கிறேன். என்ன துணியாலன்னா, நீங்க காசை தேடுவீங்க, அல்லாஹ் நாடுனா கிடைக்கும். அல்லாஹ் நாடுனா அது பிடிங்கிட்டு போயிடும். கரெக்டா? எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு பிடிக்கிட்டு போச்சா இல்லையா லைஃப்ல? சொல்லுதானே? சக்சஸும் ஃபெயிலியரும் லைஃப்ல யதார்த்தமான உண்மை. ஆனால்
ஷேகுமார்கள் கொடுக்கறது எப்படி ஃபெயிலியர் ஆகும்? சிந்திச்சு பாருங்க. ஷேக் கொடுக்குற இஸ்திக்ஃபாரும் சலவாத்தும் இதுவும் அவங்க கொடுக்குற எல்மும் ஃபைசானும் எப்படி ஃபெயிலியர் ஆகும்னு கேட்டேன். துனியால ஃபெயிலியர் ஆகும். ஆனா ஃபெயிலியர் ஆகுற விஷயத்திலேயே என்ன கங்கணம் கட்டிக்கிட்டு முண்டி அடிச்சுக்கிட்டு ஊடுவாங்கன்னு அது வாங்கன்னு போறீங்கல்ல, எல்லாம் நான் தானே கிடைக்கும். அது கூட தெரியாம மக்குத்தனமா முண்டி அடிச்சுட்டு ஓடுறோம் துனியாவில். ஆனா எல்லாம் கிடைச்சே தீர்வாங்கிற விஷயத்துல ஏன் நமக்கு அந்த இது உட்கார மாட்டேங்குது? சொல்ற சார் தானே. ஷேக் கிடைச்சிட்டா என்ன கிடைச்சிருக்குங்களா? வெற்றி கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆதாரம் குரான்லயே இருக்குது. வலிய முறிச்சதே அல்லாஹ்தாலா யார் கொடுப்பான்? நேர் வழி பெறக்கூடியவர்களா அல்லாஹ்தாலா யாரை முடிவு பண்ணாலும் அவங்க தான் கொடுப்பான். குரான்ல போட்டிருக்குல்ல, அது எப்படி பொய்யாகும்? துனியாவோட விஷயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் கொடுப்பேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் எடுத்துக்குவேன், இதெல்லாம் சொல்றான். அதுக்கு மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது நமக்கு. வாங்கி காசு வேணும், காசு வேணும், காசு வேணும். அவன் தர்றேன்னு முடிவு பண்ணிட்டா எப்படி அந்த காசு உங்களுக்கு வராம இருக்குவோம்? உங்க பேர் இருந்துச்சுன்னா, அடிக்கடி சொல்லுவாரு, உங்க பேர் இருந்துச்சுன்னா வந்தே தீரும். சொல்லுங்களா? உங்க பேர் இருந்தா ஒரு வடையில கூட நம்ம பேர் இருந்தா வந்தே தீரும். டீல கூட எழுதிருக்குது நம்ம பேரு, என்ன வந்தே தீரும். யாருக்கும் போகாது, நமக்கு தான் வராது. 1000 பேர் இருந்தா கூட எவனும் எடுத்துட்டு போக மாட்டான் அந்த இதை. ஏன்? உங்க பேர் இருக்குது. இந்த இது அது கிடைச்சே தீரங்கிற விஷயத்துக்கு ஏன் கங்கணம் கட்டிட்டு நிக்கிறீங்க? எதுக்கு மோடி அடிச்சு நிக்கிறீங்க? நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம் துனியாவில், டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம் ஆகிறதுக்காக, முயற்சி செய்ய மாட்டேங்கிறோம் ஆகிறதுக்காக, டைமை வேஸ்ட் பண்றோம் துனியாவுக்காக. நீங்களே பாருங்க, உதாரணத்துக்கு எத்தனை பேரு சும்மா திருட்டு தூங்குறவன்ட்டு கோடி நம்ம கொட்டி கிடக்கு. உண்மைதானே? எலிசபெத் ராணி, டயானா ஸ்பென்சரு என்னைக்காவது வேலைக்கு போயிருக்காங்களா? பிரின்ஸ் சார்ல்ஸ் வேலைக்கு போயிருக்காரா? சொத்து எவ்வளவு தெரியுமில்ல? அவங்கெல்லாம் எப்படி பணக்காரங்களா இருக்கணும்னு தெரியுமா உங்களுக்கு? பர்மிங்ஹாம் பேலஸ், பக்கிங்ஹாம் பேலஸ் எல்லாம் சொந்தம். ஏதாவது உழைச்சிருப்பாங்க, ஒரு தூணுக்காவது உழைச்சிருப்பாங்களா? எங்க இருந்து வந்துச்சு? நல்லா நாடித்தான். அதனால விக்டோரியா மகாராணியாருக்கு மவளா பிறந்துட்டாங்க, அவ்வளவுதான். இவரு பிரின்ஸ் சார்ல்ஸ் மகனா பிறந்துட்டாரு. பிறக்கும் போது எங்க பிறந்தாரு? பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். பிறக்கும் போதே கோடி 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 காசுக்கு அதிபதியா பிறந்தாங்க. நாம முக்குன்னு முக்கனா கூட 1 கோடி சேர்க்க முடியல. இதெல்லாம் நம்ம கண்ணை திறக்க வேணாம், இந்த விஷயம் திறக்க வேணாம். அப்ப எதுக்கு முயற்சி செய்யணும்? எதுக்கு முயற்சி தேவையில்லைங்கிறது. நீங்க என்ன நினைக்க கூடாது, இந்த நேரத்துல முயற்சி செய்யாம கடை வந்திருக்குமா, வீடு வந்திருக்குமா, ஊர்ல வீடு கட்டிருக்குமா, கார் வாங்கிடுவோம், பிள்ளைய படிக்க வச்சிருக்குமா நினைக்க தோணும். நீங்க செய்யறது அல்லன்னு தான் ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஏன்? நீங்க கடை திறப்பீங்கன்னு ஏற்கனவே முடிவாயிடுச்சு. நீங்க வீடு கட்டுவீங்கன்னு முடிவாயிடுச்சு. நீங்க பிள்ளைய படிக்க வைப்பீங்க, அவர் டிகிரி வாங்குவாரு, கார் வாங்குவாரு, எல்லாம் முடிவாயிடுச்சு. முடிவான விஷயத்தை உங்களை நடத்தி காட்டுறான். இப்ப ஓய்வெடுக்க செஞ்சிருக்கான், அவ்வளவுதான். அவன் தான் செய்யறான். நாம செய்ய வேண்டியதெல்லாம் 24 காலில் எந்திரிச்சதுல இருந்து அல்லாவை தேடுவதுதான். அல்லாவை தேடுவது, அல்லாவை திருப்தி செய்வது, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் உகப்பான விஷயங்களை செஞ்சு கொண்டே இருப்பது, அல்லாவை மனசு கனிய வச்சு அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டிய முயற்சி மட்டும்தான் இருக்கணும். நம்மளுக்கு துனியா ஆட்டோமேட்டிக்கா நம்மளையே நடக்கும். நீங்க வேலைக்கு போகாம இருக்க முடியாது, சாப்பிடாம இருக்க முடியாது, துனியாவில் எந்த வேலையும் நீங்க காண முடியாது. ஏன்னா எல்லாம் முடிவானது. இத்தனை மணிக்கு என்ன செய்வீங்கன்னு இருக்குது. அதனால நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது எதுக்குங்களா? இந்த அல்லாவை பெற்றுக்கிறது. அல்லாஹ்தாலா அப்படிப்பட்டவர்களாக ஆகிறதுக்கு எல்லாரையும் விட்டு நம்மளதான் தேர்ந்தெடுத்திருக்கான். அதனால நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான். இதுல வெற்றி பெற்றே தீருவோம்ங்கிற இது என்னது, அந்த ஒரு சொல்றது உறுதிமொழி வச்சிருக்கணும். கண்டிப்பா நாம எல்லாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக ஆகிவிட்டோம்னா டிகிரி கொடுத்தாச்சு நம்மள்கிட்ட. அவுலியாக்கள்ங்கிற டிகிரியை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டான். இப்ப
அப்படியே ஆகிக்கிட்டு இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களாக ஆக்கி அருள் புரிவாராக. اللهم صل على سيدنا محمد ஜியான் பண்ணல. ஓ اللهم طهر قلوبنا عن غيرك يا الله ونور قلوبنا بنور معرفتك ابدا ابدا يا الله. اللهم انا على ذكرك وشكرك وحسن عبادتك وتوفيق طاعتك يا الله عليك. اللهم ارزقنا خير الدنيا وخير الاخره. اللهم اني اعوذ بك من الهم والحزن واعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. اللهم اجعل في جسمنا نورا وفي قلبنا نورا وفي روحنا نورا واجعلنا نورا. اللهم اعطك باب من قرانا ومن كلامك العزيز. هذه هدية واسعة ورحمة عاجلة وكاملة وبركة شاملة من كلام سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم لا سيدنا سلسلة القادرية التوحيدية سورة سردارية دفاعية عاملية فيكية جمالية كمالية نورية رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر لنا باب الخير وباب البركة وباب الرزق وباب القوة وباب الدولة وباب السلامة وباب العافية وباب الأولاد وباب الصحة في الدين والدنيا والآخرة. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإسلامك وإيمانك يا الله. اللهم اجعل في جسمنا نورا وفي قلبنا نورا وفي روحنا نورا واجعلنا نورا. صل يا ربي على نبي سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب. السلام عليكم ورحمة الله. உங்கள் தரம் கொண்டு யாமதனியா அருள் கொண்டு வருவீர் மதனீஷா உங்கள் தரம் கொண்டு சேர்த்தீர் யாமதனீஷா அருள் ஒன்றை மனம் ஒன்று நாட மதனி மதனி அடிமேல் கிடைக்காத வரங்கள் நான் பெற்ற போது உமை கண்டு கொண்டேன் யாமதனீஷா என் உயிரே மதனீஷா அருள் கொண்டு வருவீர் யாமதனீஷா உங்கள் கரம் கொண்டு சேர்த்தீர் யாமதனீஷா துயர்பட்ட நேரம் எவை அனைத்து நின்றீர் வாழும் உலகத்தில் தீனை சொன்னீர் துயர்பட்ட நேரம் எவை அனைத்து நின்றீர் வாழும் உலகத்தில் தீனை சொன்னீர் சோகங்கள் போகும் உன் வார்த்தை கேட்டால் சோகங்கள் போகும் வார்த்தை கேட்டால் எமை அணைத்து கொள்வீர் யாமதனீஷா என் மதனீஷா அருள் கொண்டு வருவீர் யாமதனீஷா உங்கள் கரம் கொண்டு சேர்த்தீர் யாமதனீஷா சிங்கை அரசையாளும் சீரே கல்புக்குள் வாழும் ஆஷிக்கும் நீரே காணாத இறையை நான் கண்ட போது உம்மருளை பார்த்தேன் யாமதனீஷா என் மதனீஷா அருள் கொண்டு வருவீர் யாமதனீஷா உங்கள் கரம் கொண்டு சேர்த்தீர் யாமதனீஷா ஏழு கடலும் ஏழு வானும் போற்றும் பைசியின் வழியே ஏழு கடலும் ஏழு வானும்
என்றும் போற்றும் பைசியின் வழியே அறியாத இல்ஹாமை நான் பெற்ற போது எனில் உம்மை கண்டேன் யா மதனிஷா என் மதனிஷா அருள் கொண்டு வருவீர் யா மதனிஷா உங்கள் கரம் கொண்டு சேர்ப்பீர் யா மதனிஷா அருள் கொண்டு வருவீர் யா மதனிஷா உங்கள் கரம் கொண்டு சேர்ப்பீர் யா மதனிஷா என் உயிரே மதனிஷா